அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தோடு உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலதுபுறத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. யாரெல்லாம் கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீங்க? தாவீது வைத்திருக்காங்க. தாவீது ஆடு முன்னாடி அலைஞ்சிருந்த தாவீது ராஜாவாக மாற்றினார். ஏன்னா அவர் எப்பொழுதும் தாவீது அவருக்கு முன்பாக தேவனை நிறுத்தினாராம். என்ன பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் அவருக்கு முன்பாக தேவனை முன்னிறுத்தினாராம். நிறுத்தின போது அவர் எப்படினாராம், ஆடும் பின்னாடி அலைந்திருந்த தாவீதை ராஜாவாக மாற்றினார். அவருக்கு என்ன தேவை ஆண்டவருக்கு அறியுமா? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது புறத்தில் இருக்கிறபடினால. அவர் முன்னாடி வச்சுன்னா அவர் பக்கத்தில் வலது புறத்தில் நம்ம ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி நின்றுவார். நம்ம பிரச்சனை எது வந்தாலும் அதை தள்ளிக்கினே இருப்பார். ஆசீர்வாதம் தான். அவர் வலது புறத்தில் இருக்க பிறகு நான் அசைக்கப்படுவதில்லை. எப்படியாப்பட்ட பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் என்னை அணுகாது அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். நீங்கள் யாரெல்லாம் கர்த்தரை நம்ப போகிறீங்க? யாரெல்லாம் கூட போகிறீங்க? யாரெல்லாம் அவருக்கு முன்ன வைக்க போகிறீங்க? இந்த வார்த்தை கேட்ட அன்பு சகோதரியை கர்த்தரை முன்பாக வையுங்கள். தாவீது முன்பாக வைத்தது தாவீதுடைய வாழ்க்கையை மாற்றினார், ராஜாவாக மாற்றினார். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னால் கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது புறத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொன்னது போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்ல நீங்கள் ஆயத்தமாகுங்க. கர்த்தர் உங்கள் ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ்.